தாலித்தக்கும் பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்குச் சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். நோய்களை குணமாக்கியும் மரித்தோரை உயிருடன் எழுப்பும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபாலய தலைவனாகிய யவீருவின் குமாரத்தியை உயிருடன் எழுப்புகின்றார். பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை குணமாக்குகின்றார். மரித்து போன விதவையின் மகனை உயிருடன் எழுப்புகின்றார். மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவை உயிருடன் எழுப்புகின்றார். எந்த ஒரு மருத்துவரும் குணமாக்க முடியாத நோய்களை குணமாக்குகின்றார். பிறவி குருடன், செவிடன், சப்பானி, குஷ்டரோகம், சும்பினகையுடையவன், முடக்குவாத நோய், கூனி, பிசாசு பிடித்தவர்கள், காய்ச்சல் மற்றும் பலவிதமான நோயுற்றவர்களை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவர்களை தொட்டு குணமாக்கினார். இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு நோய்களை குணமாக்கும் வல்லமையையும் பிசாசை துரத்தக்கூடிய அதிகாரத்தையும் கொடுத்திருக்கின்றார். தேவன் மருத்துவ மிஷனரிகளை கொண்டு மருத்துவ சேவையை செய்கின்றார். பலவிதமான மருத்துவ உபகரணங்கள், மருந்துகள், நோய் மற்றும் சிகிச்சை முறைகள் கிறிஸ்துவர்களாலே கண்டுபிடிக்கப்படுகின்றன. நமது தேவனாகிய இயேசு கிறிஸ்து நோயுள்ளவர்களை கண்டபோது மனதுருகுகின்றார். அவர்களின் நோய்களை குணமாக்குகின்றார். நாம் தேவனிடம் நம்மை ஒப்புக்கொடுக்கும் போது தெய்வீக சுகம் அருளுவார். சக மனிதரை கொண்டு உதவுவார். ஆமென். Healing Ministry of Jesus Christ. Holy Bible Disciples of Jesus Christ Ministry.